ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்கள் அம்மா வந்து நேற்று மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. ஸோ அங்கே தாம்பலமாக வந்து ஒரு செடி கொடுத்துருந்தாங்க. அது என்ன செடின்றதையும் நம்ம அதை எப்படி நட போகிறோன்றதையும் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் 2 பாட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஆல்ரெடி கற்பூரவள்ளி செடி வந்து நட்டு வச்சுருந்தேன் இது ரெண்டுத்துலேயுமே. ஸோ அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் காஞ்சி போனதுனால வந்து பிடுங்கியாச்சு. இதில் இருக்கிற மண்ணை ஃபுல்லாமே எடுத்துட்டு மறுபடியும் புது மண் வந்து கொட்டி நம்ம வந்து செடி நடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதில் வந்து பாதி மண் நான் எடுத்துட்டேன். ஆனால் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மண் ஃபுல்லாகவுமே வந்து ரொம்ப டைட்டாக வந்து அப்படியே செட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் செடியெலாம் வைக்கிறீங்கன்னா மண் வந்து எப்பயுமே வந்து லூஸாக வைங்க. மண் வந்து அதுக்கான உரம் வந்து லைட்டாக கொஞ்சம் நம்ம செடி எந்த செடி நட்டுறதா இருந்தாலும் மண் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் அதோட வேர் ஊனி அது வந்து நல்லா தழைச்சி நல்லா அழகாக வளரும். ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஒரு தடவை எப்போயாவது வந்து செட் ஆகிடுச்சுன்னா கூட அது செட் ஆகாத அளவுக்கு என்ன பண்ணும், ஒரு சின்னதாக ஒரு குச்சி எடுத்து லைட்டாக அந்த சைடு ஃபுல்லாக செடி வச்சதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக வந்து லைட்டாக கிளறி விட்டுனே இருக்கணும். அப்போ தான் வந்து மண் வந்து அந்த இறுக்கம் ஆகாமல் லூஸாகவே இருக்கும். ஸோ வேரும் நல்லா ஊனி அதே மாதிரி நல்லா தழைச்சி செடி நல்லாவே வளரும். நம்மளோட 2 பாட்டையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. ஃபில் பண்ணி நம்ம வந்து 2 பாட்டையும் ஃபில் பண்ணியிருக்கோம். அது பாட் வர வரைக்குமே வந்து மண்ணை வந்து நம்ம 2 கிலோ வந்து ஃபில் பண்ணிடுவோம். வந்து நம்ம என்ன செடி நட போகிறோன்னா குண்டுமல்லி செடி தாங்க. இந்த குண்டுமல்லி செடியை இந்த 2 பாட்லையுமே வந்து தனித்தனியாக வச்சு நட போகிறோம். வந்து நம்ம வந்து லைட்டாக இந்த மண்ணு ஃபுல்லாக லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் கிளறி விடுவோம். குச்சி வச்சு கிளறி மண்ணை வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குச்சி வச்சு லைட்டாக கிளறி விடுவோம். அப்போ தான் வந்து நம்ம செடி வந்து நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும். இப்போ வந்து 2 பாட்லேயுமே வந்து மண்ணை வச்சு லைட்டாக கிளறி விட்டாச்சு. நம்மக்கிட்ட வந்து கொக்கோ பீட் இல்லாததுனால வந்து வெறுமனே நார்மலாக நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண் வந்து அதுவே வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே செடி நட போகிறோம். இதுலேயே வந்து நல்லாவே வளரும் செடி. நம்ம லைட்டாக அப்பப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அதை அதிகரி வெட்டுறோம்ல அதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அந்த வேஸ்ட் எல்லாமே அதோட தண்ணியை எடுத்து வந்து ஊற்றினாலே போதும். காய்கறிக்கு வந்து தேவையான சத்துலாம் மேக்ஸிமம் கிடச்சிரும். ஸோ வந்து வேஸ்ட்டை வந்து காய்கறி வேஸ்ட்டை வந்து அப்படியே இதை சுற்றி போட்டுறாதீங்க. அதெல்லாம் சுற்றி போட்டுச்சுன்னா சுத்தமாக ஃபுல்லாக இது எல்லாமே வந்து தண்ணி தேங்கி நின்று செடி வந்து அழுகிடும். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே போடக்கூடாது. காய்கறி வேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அது வந்து 1 டே ஃபுல்லாக அப்படியே ஊற்றிங்கன்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணி எடுத்து வந்து இந்த செடி வச்சுருக்கோம்ல எல்லா செடிக்குமே நம்ம வந்து அந்த தண்ணி வந்து ஊற்றலாம். ஸோ ரொம்பவே செடிக்கெலாம் வந்து நல்லாவே சூப்பராக தழைச்சி வளரும். அதோட தண்ணி மட்டுமே போதும். ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம செடி நடலாம். இது வந்து ஒரு வேஸ்ட் பக்கெட். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பக்கெட்டு டப்பு அந்த மாதிரி உங்களுக்கு செடி வைக்கிற இந்த மாதிரி பாட்டெலாம் வாங்க முடியல. உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி செடியெலாம் நம்ம வளர்க்குறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இது ஒரு வேஸ்ட் பக்கெட் கிடந்துச்சு. அதில் வந்து இந்த வல்லாரக்கீரை வந்து ஒன்று நட்டு விட்டாங்க எங்கள் அம்மா. இது ஒரு 4-5 அழகாக நல்லா தழைச்சே வளர்ந்துருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவும் வளர்ந்துடும். அடுத்தது வந்து இந்த பாட்டு இல்லாமல் இது வளர்ந்துச்சுன்னா இதில் வந்து ஒரே ஒரு சின்ன செடி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் வச்சாலே போதும். வேறு ஒரு பாட்டில் வச்சாலே போதும். இது ஃபுல்லாமே இந்த இடத்த ஃபுல்லாமே வந்து நல்லா சுற்றி அழகாக வளர்ந்துடும். ஸோ நம்மளோட செடி வந்து வச்சாச்சு. இது வந்து டே பை டே வந்து உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்து இங்கே இருக்கிற வரைக்கும் அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.